வணக்கம் மக்களே. இந்த பதவி யாருக்குன்னா எங்கள் தொகுதியில், அதாவது நாங்கள் வடபழனி, எங்களுக்கு வந்து டி நகர் தொகுதி வந்து புஷியானந்த் அவர்கள் தான் வந்து நின்று ஜெயித்தாங்க. நாங்கள்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். அதே மாதிரி அவர் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வரல, ஆனால் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போனார், உண்மைதான். ஆனால் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். நான் ஏன் இதை இப்போ சொல்ல வரேன்னா, யாருக்கு ஓட்டு போட்டோம் யாருக்கு ஓட்டு போடலன்றதுக்காக நான் இதை சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி வந்து இருந்தது. அப்போல்லாம் தண்ணிக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். 5 வருஷத்தில் அவங்க வந்து அந்த 5 வருஷத்தில் முதல் 1 வருஷம்தான் தண்ணிலாம் எங்களுக்கு 24 மணி நேரமும் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அடி பம்பில் வந்து தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா புது பழுப்பு உங்களுக்கு மாத்திரம், அதனால தான் தண்ணி வந்து உங்களுக்கு விடாமல் இருக்கும் அப்படின்னு அதையே சொல்லி 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 அவங்க வந்து காலத்தை கழிச்சிட்டாங்க. சரி, இனிமே வரவங்க புதுசாக யாருன்னா வந்தால் எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் ஐயா நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, மறுபடியும் அதே பிரச்சனை தான் வருது எங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தண்ணி அடி பம்பு தண்ணி வந்து 4 மணிக்கு விடுறாங்க. அதாவது எப்போ சாயங்காலம் 4 மணிக்கு விடுறாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு விட்டு 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அங்கே நாங்கள் எத்தனை குடும்பம் வந்து தண்ணி அடிக்கிறது? இதெல்லாம் பாதி பேர் வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போயிட்டு வரவங்க அதுக்குள்ளே தண்ணி வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்போது நாங்களாம் எங்கே போகிறது? இங்கே வந்து பார்த்தா தான் ஐயா இங்கே எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத உங்களுக்கு தெரியும். 4 மாதம் ஆயிடுச்சு ஐயா, நீங்களும் வந்து ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் இது வரைக்கும் இங்கே வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கல. இது வந்து என்னோட கோரிக்கையை தான் நான் வைக்கிறேன். எனக்காக மட்டும் இல்லை, எங்கள் தெருவில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சேர்த்து தான் நான் இதை வைக்கிறேன். 2வது விஷயம், ட்ரைனேஜ் பிரச்சனை. வெளியே மெயினில் ஃபுல்லாக ட்ரைனேஜ் அடைப்பு அவ்வளோ இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே போக மாட்டேங்குது, ஏன்னா மெயினில் அடைச்சிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு விஷயமா நாங்கள் போய் கார்பரேஷனில் போயிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் எங்களை ரூடாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ரூடாக பேசுகிறாங்க. இதுக்கு என்கிட்ட ப்ரூஃபும் இருக்குது, அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கு அந்த தண்ணி போக வசதி இல்லாத வீட்டுக்குள்ள இருக்க போர் தண்ணியில் வந்து அந்த ட்ரைனேஜ் தண்ணி மிக்சிங் ஆகிடுது, தண்ணி ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. அப்போ நாங்கள் எந்த தண்ணியை நம்பி நாங்கள் போகிறது? எங்களுக்கு இருக்க ஆப்ஷனே அந்த தெருவில் இருக்கிற அடி பம்பு தண்ணி தான். அதுவே 4 மணிக்கு விட்டு 6 மணிக்கெல்லாம் கட் பண்ணால் நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள்? இங்கே எத்தனை வீடுங்க, எத்தனை குடும்பங்க இருக்குது? நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோங்க. இங்கே ஜெயிச்ச உங்கள் தொகுதியில் வந்து ஒரு 8 கூட வந்து பார்க்கல. அதனால் வந்து தயவு செஞ்சு இது என்னோட கோரிக்கையாக எடுத்து எங்களுக்கு எப்படியாவது இந்த தண்ணி பிரச்சனை, இந்த ட்ரைனேஜ் பிரச்சனையும் வந்து எப்படியாவது எங்களுக்கு தீர்த்து வைங்க ஐயா. தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதா இங்கே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் மக்களே, தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கு போய் அது சேரும். இது எனக்காக மட்டும் இல்லை, இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். அதுக்காக டிஎம்கே கொத்தூஸ் வந்துடாதீங்க. உடனே பொறுக்கி போட்டு உடனே பாடுறா அவங்க இதே சரியில்லை அப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்கடா.